ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெயந்தி ப்ரோக்ராம்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறீங்களா? அன்பான சகோதரி சகோதரர்கள், பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருக்குமே ஜெயந்தி சகோதரியோட கலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறீங்களா? அன்பான சகோதரிகளே, எல்லாரும் சொல்லுவாங்க, சகோதரர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, என் நண்பர்கள் எல்லாருமே, உங்கள் கெனீரான ஒரு வாய்ஸை கேட்டால் தான் அது ஒரு தெம்புன்னு. கண்டிப்பாக எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் வாய்ஸ் மட்டும் ரொம்ப தெம்பாகவே கெனீராகவே யாருக்காக இருந்தாலும் அந்த உற்சாகத்தை கொடுப்பேன். ஸோ மூணு நாளில் வந்து நான் ஒரு கேஸ் விஷயமா ரொம்ப வேலையாக இருந்துட்டேன். அதேமாரி நான் ஒன்றே சொல்கிறேன், சில விஷயங்கள் சந்திக்கும் போது எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஒரு மிரட்டல் பேச்சுகள், நம்மளுக்கு வர ஃபோன் கால்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். ஒன்றே ஒன்று தான் நான் சொல்வேன், நீங்கள் ஒரு மிரட்டல் பிளாக்மெயில் இதெல்லாம் பார்த்தா ஜெயந்தி நான் சிரிப்பேன். ஏன்னா சில விஷயம் வந்து நான் எடுத்துக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம வீட்டில் சட்டம் படித்து இவ்வளோ தூரம் இருக்கும்போது சிலருடைய சட்ட சிக்கலில் இருந்துக்கிட்டு தவிக்கிறவர்களுக்கு அதே மாதிரி என் வீட்டு கதவை தட்டி உங்களுக்கு எனக்கு இதை செய்ய முடியுமான்னு கேட்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த சட்ட சிக்கல்களை கண்டிப்பாக அதை பகிர்ந்து அந்த சிக்கல்லேருந்து நீக்கி அவங்களுக்கு ஒரு வழி கொடுக்கறது தான் நான் தனிப்பட்ட முறையில் நான் செஞ்சுக்கிட்டு வரேன். ஏன்னா அது நான் வந்து சில விஷயங்களில் வந்து நான் இன்னமும் எதுவுமே பகிர்ந்துக்கிட்டு இல்லை, நான் சொல்லிக்கவும் மாட்டேன். எனக்கு என் மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். புரியுதுங்களா? அது என்னோடய வீட்டில் கூட முடிஞ்சால் இது செய்யுங்க, எனக்கு இந்த உதவி கொடுங்க, நான் அதை செய்யணும், அதை நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு என் மைண்டில் வந்து என் மனசுலேயும் அந்த துடிப்பு எனக்கு வந்துடும். அது நியாயமாக இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து அதை கை கொடுத்துக்கிட்டு இருப்பேன். புரியுதா? ஸோ உங்களோட பேச்சுகள், உங்களோட பிளாக்மெயில் எனக்கு ஜெயந்திக்கு வந்து என்ன தெரியுமா, சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். நான் மீட் பண்ணாத விஷயமே இல்லை, நான் சந்திக்காத விஷயமும் இல்லை. சரியா? என்ன ஒன்று, அது அநியாயம் தெரிஞ்சிச்சுன்னா அதை நான் சும்மா விட மாட்டேன். ஓகேயா? யாராக இருந்தாலும் சரி